வீரா என்ற கெட்ட முதலையின் மாற்றம். காட்டாற்றின் அரசன் போல் வீரா என்ற முதலை வாழ்ந்தது. பயந்து நடுங்கும் மீன்களை துரத்துவதும் தண்ணீர் குடிக்க வரும் விலங்குகளை மிரட்டுவதும் தான் அதன் பொழுதுபோக்கு. அனைவரும் அதை பார்த்தால் ஓடிவிடுவார்கள். ஒரு நாள் வீரா ஒரு சிறிய நீலத்தவளை தன் மீது கூட பயமில்லாமல் நிற்பதை கண்டது. கோபத்தில் கர்ஜித்தது. பயப்படாமல் எப்படி நிற்கிறாய்? உன்னை விழுங்கி விடுவேன். நீலத்தவளை சிரித்தது. ஏன் வீரா, உன்னை எல்லாரும் பயப்படுவதால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்ற கேள்வி கேட்டது. வீராவிற்கு அந்த கேள்வி மனதை உறுத்தியது. அது எப்போதுமே தனிமையாக இருந்தது. யாரும் அதனுடன் பேச மாட்டார்கள், அருகில் வரமாட்டார்கள். மறுநாள் ஒரு பெரிய வெள்ளம் வந்தது. 2 சிறிய குட்டிமான்கள் நீரில் சிக்கி தவித்தன. தன் பழைய பழக்கத்தின்படி வீரா அவற்றை மிரளச் செய்ய சென்றது. ஆனால் குட்டிமான்களின் பயம் நிறைந்த கண்களை பார்த்ததும் அதன் இதயம் துடித்தது. மிரட்டுவதற்கு பதிலாக அது தன் வலுவான முதுகில் குட்டிமான்களை ஏற்றி கரை சேர்த்தது. குட்டிமான்களின் தாய் கண்களில் நன்றி கண்ட வீரா அது இதுவரை அனுபவித்திராத ஒரு சூடான உணர்வை உணர்ந்தது. அது மகிழ்ச்சி. அன்று முதல் வீரா மாறினது. ஆற்றில் சிக்கிய மரக்கிளைகளை அகற்றியது, பலவீனமான உயிரினங்களை காப்பாற்றியது. சிறிது சிறிதாக அனைவரின் பயமும் நீங்கியது. இப்போது ஆற்றில் அன்பும் நல்லிணக்கமும் நிறைந்தன. வீரா ஒரு காலத்தில் அனைவரும் அஞ்சிய முதலியாக இருந்தது இன்று அனைவரும் நேசிக்கும் ஆற்றின் காவலனாக மாறியது. உண்மையான வலிமை பிறரை மிரட்டுவதில் இல்லை, பிறருக்கு உதவி செய்து மரியாதையும் அன்பை பெறுவதற்குத்தான். வீரா என்ற கெட்ட முதலையின் மாற்றம். காட்டாற்றின் அரசன் போல் வீரா என்ற முதலை வாழ்ந்தது. பயந்து நடுங்கும் மீன்களை துரத்துவதும் தண்ணீர் குடிக்க வரும் விலங்குகளை மிரட்டுவதும் தான் அதன் பொழுதுபோக்கு. அனைவரும் அதை பார்த்தால் ஓடிவிடுவார்கள். ஒரு நாள் வீரா ஒரு சிறிய நீலத்தவளை தன் மீது கூட பயமில்லாமல் நிற்பதை கண்டது. கோபத்தில் கர்ஜித்தது. பயப்படாமல் எப்படி நிற்கிறாய்? உன்னை விழுங்கி விடுவேன். நீலத்தவளை சிரித்தது. ஏன் வீரா, உன்னை எல்லாரும் பயப்படுவதால் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதா என்ற கேள்வி கேட்டது. வீராவிற்கு அந்த கேள்வி மனதை உறுத்தியது. அது எப்போதுமே தனிமையாக